Hello friends, welcome to TechBricks Tamil. இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா boAt இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணிக்கக்கூடிய அவங்களுடைய வாட்ச் ஃப்ளாஷ் அப்படிங்கிற புது ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் மறக்காமல் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டைம் டு டைம் வந்து சேரும். இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவுட்டர் கவர் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு வாட்ச் தான் கொடுத்துருக்காங்க. வாட்சோட அந்த டயலும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்ட்ராப்பும் வந்துட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த வாட்சோட டயலை வந்துட்டு எடுப்போம். எடுக்கிறதுக்கு முன்னாடி மேலே ஒரு கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து தனியாக வச்சுருவோம். வச்சுட்டு இப்போது அந்த வாட்சோட டயலை வந்துட்டு எடுப்போம். எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். டயல் வந்து ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. ஸோ டிஸ்பிளேயுமே ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. பில் குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு பில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இப்போதைக்கு இதை நம்ம வைப்போம். ஸ்ட்ராப்பு பார்ப்போம். ஸ்ட்ராப் வந்து நான் ரெட் கலர் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ராப் வந்துட்டு நம்ம தனியாக கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போதைக்கு அதை ரெண்டையும் தனியாக வைப்போம். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை எடுத்து இந்த சைடில் வச்சுருவோம். வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் வாரண்ட்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. போட்டோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்ட்டி வந்து கொடுப்பாங்க. ஸோ இது தனியாக வச்சுருவோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் லீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்னென்ன டைப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் லீஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தனியாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வாட்சோட மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து மொபைலோட பேர் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் எப்படி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டீட்டெயில்டு கைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மேனுவலை கோ த்ரூ பண்ணிங்கனாலே போதும். சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஓன் ப்ரொப்ரைட்டரி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப் சியோ இல்லை வேறு ஏதாவது கிடையாது. அவங்களோட ஓன் ப்ரொப்ரைட்டரி சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்துட்டு பாக்ஸில் வந்துட்டு வேறு எது இருக்கிற மாதிரி தெரில. இப்போ வந்துட்டு இந்த வாட்சோட டயலில் வந்துட்டு நம்ம இந்த ஸ்ட்ராப்ஸ் வந்து ஃபிட் பண்ண சொல்லி பார்ப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த டயலில் வந்துட்டு உங்களுக்கு சென்சார்ஸ்லாம் கீழே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா சென்சார்ஸுமே கீழே தான் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ராப் கனெக்ட் பண்ணுற இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரிமூவ் பண்ணுவோம். ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரீனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதை ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நமக்கு எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎஃப்டியோ இல்லை அமலோட கிடையாது. இப்போ இந்த வாட்சில் இருக்க ஸ்ட்ராப்ஸை வந்துட்டு நம்ம எடுத்து அந்த டயலோட ஃபிக்ஸ் பண்ணுவோம். உண்மையிலேயே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த ஸ்ட்ராப் அந்த டயலோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ் எனக்கு ஆச்சு. ஏன்னா வந்துட்டு இதை நீங்கள் யாராவது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல லைட்டாக ஒரு சின்ன மூவ்மெண்ட் மாதிரி ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணால் நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஸோ அதை நான் கவனிக்காமல் நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 மினிட்ஸே வந்துட்டு இதில் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. இப்போ இந்த வாட்சை ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. வாங்க, இப்போ இந்த வாட்சை ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ச் பூட் ஆகுது. இதான் ஹோம் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ லெஃப்ட் டு ரைட் வந்து மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. இப்போதைக்கு எதுவும் மெசேஜ் இல்லை. நான் இன்னும் பேர் பண்ணல. ரைட் டு லெஃப்ட் வந்து இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மெயின் மெனு வந்துட்டு வருது. ஸோ இதுதான் மெயின் மெனு. ஸோ நிறையா அதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாப் வாட்ச் அந்த மாதிரி ஃபைன் ஃபோன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்லீப் மானிட்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் வாட்ச் ஃபேஸஸ் வந்து சூஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக சில ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் தேவைன்னா வந்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஃபால்ட் இதிலே இருக்குது. இப்போ மறுபடியும் ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு போகலாம். ஸோ அது நீங்கள் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் மெனுக்கு வந்து வருது. மறுபடியும் அந்த இதை வந்துட்டு இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீனுக்கே வந்துட்டு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பில் குவாலிட்டி வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பில் குவாலிட்டி நல்லாயிருக்கு. இப்போ இதோட மேனுவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போட் வியரபிள்ஸ் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி இதை நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த வாட்சை. ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த வாட்சை வந்துட்டு என்னோடய ஸ்மார்ட் ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்சை என்னோடய ஸ்மார்ட் ஃபோனோட பேர் பண்ணிவிட்டேன். ஸோ பேரிங் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் இருந்துச்சு. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் பேர்னு கொடுத்து அது பேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் வந்து நம்ம டச் ரெஸ்பான்சிவ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை வந்துட்டு நீங்கள் அப்சைடு வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா முக்கியமான சில ஆப்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீப் மோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்ட் ரேட் மானிட்டர், இந்த மாதிரி வெதர் ஃபோர்காஸ்ட், இந்த மாதிரி மியூசிக் கண்ட்ரோல், உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சில முக்கியமான ஆப்ஷன்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. மற்றெல்லாம் அந்த மெயின் மெனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து இந்த பிளட் ஆக்சிஜன் மானிட்டர், அதுக்கப்புறம் வந்து ரீசெட் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் QR கோட் ஸ்கேனிங், அதுக்கப்புறம் வாட்ச் ஃபேஸ் செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த மெயின் மெனு வந்துட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் 1 by 1 வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம்
மேக்ஸிமம் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்போ வந்துட்டு இந்த வாட்சோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்துட்டு நம்ம குயிக்காக வந்துட்டு பார்த்துருவோம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இதிலே வந்துட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்சிடி டிஸ்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க 1.3 இன்ச். ஸோ இந்த இதில வந்து நம்ம அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதில வந்துட்டு நமக்கு வந்துட்டு கால் அந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு மியூசிக் அண்ட் கேமரா கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு செடன்ட்ரி அதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் அலர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். ஸோ ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தா. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வெதர் ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 10 ஸ்போர்ட் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அதில் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிளட் ஆக்சிஜன் மானிட்டரிங், அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட், அதுக்கப்புறம் ஸ்லீப் மானிட்டரிங், அதுக்கப்புறம் கைடட் ப்ரீத்திங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்பேட்டபிலிட்டி வெர்ஷன், ஸோ அதில் எந்த ப்ராப்ளம் இருக்காது. கடைசியாக வந்துட்டு ஃபைண்ட் மை ஃபோன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபோன் எங்கேயாவது வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அதை ரிங் பண்ணி வந்துட்டு நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். முக்கியமான இந்த வாட்சில் என்னென்னு பார்த்தீங்கன்னா IP68 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாட்டர் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாட்சில். ஸோ எனக்கு தெரிஞ்சு ₹2500 இது ஒரு நல்ல பேக்கேஜ் மாதிரி தான் தெரியும். ஸோ எதையுமே வந்துட்டு அவங்க பெருசாக மிஸ் பண்ணல. ஸோ ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தா, ஆனால் இது லாங் டர்ம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னோட ஃபீட்பேக் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வாட்ச் வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. ஸோ பில்டு குவாலிட்டிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நல்லா இருக்குது. ஸோ டச் ரெஸ்பான்சிவ்ஸும் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எப்பவுமே புதுசாக ஒரு வாட்ச் ரிலீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 1 or 2 வீக்ஸில் வந்து நிறைய ஃப்ரேம் ஒர்க் அப்டேட்ஸ் வந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வந்துச்சுன்னா இன்னுமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் வந்து நல்ல ஒரு ஃப்ளூயிடாக இருக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த வாட்சை நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து பார்த்தா கண்டிப்பாக இதை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபீட்பேக். இருந்தாலும் இது ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்துட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னோட ஃபீட்பேக் என்னங்கிறது உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லையோ அப்படின்னா இன்னொரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி